Hi friends, welcome to my channel SIVI'N'SUVAI. நமது வீடியோவில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பிரெட் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொடிமாஸுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்களா? ஒரு லஞ்ச் பாக்ஸ் தேவையான அளவு 5 பிரெட்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரெட் பொடிமாஸ் தேவையோ அந்த அளவுக்கு பிரெட்டை கூட்டி குறைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பொடிமாஸுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்களையும் தேவைப்படுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பொடிமாஸுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்களா? 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொடி மாசுக்கு தேவையான அளவு தூள் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. 5 முந்திரி பருப்பை உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே சிறிதளவு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு உதிராமல் இருக்கணும். ப்ரெட் பொடிமா செய்கிறதுக்கு ப்ரெட்டை எந்த அளவுக்கு சிறு துண்டுகளாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி சூடாயிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. பருப்பு பாதி அளவு செவந்து வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக செவந்து வந்துருச்சு. இப்பொழுது உடச்ச வச்ச முந்திரி பருப்புகளை சேர்த்துக்குங்க. சேர்த்த முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வந்த பிறகு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்குங்க. இதோடவே சிறிதளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்கி எடுத்து வச்ச ஒரு பெரிய வெங்காயம் முழுவதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்த பிறகு வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரை நல்லா வதங்கி வந்துருச்சு. டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் தூள் நல்லா வதங்கி வந்துருச்சு. பொடியாக நறுக்கி எடுத்து வச்ச ஒரு தக்காளி முழுவதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்க தேவையில்லை, பாதி அளவு வதங்கினா போதும். தக்காளி சிறிதும் உடையாமல் நல்லா பாதி அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. பிரெட் பொடிமாஸுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்குங்க. ப்ரெட்டில் உப்பு இருப்பதால் சிறிதாக உப்பு சேர்த்துக்குங்க, அதிகம் சேர்த்துறாதீங்க. எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா சேர்த்த பிறகு அதன் பச்சை வாசனை போக 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இப்பொழுது தண்ணீர் விட்டு நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சேர்த்த சிக்கன் மசாலா நல்லா பச்சை வாசனை போக நல்லா வெந்து வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்பொழுது அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. துண்டுகளாக கட் பண்ணி வச்ச பிரெட்டை பாதி அளவு சேர்த்துக்குங்க. ஒரு கரண்டி வச்சு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. துண்டுகள் மசாலாவுடன் நல்லா கலந்து வரும் வரை நல்லா கலந்து விடுங்க. பிரெட் துண்டுகள் மசாலாவோட நல்லா கலந்து வந்துருச்சு. மீதி பாதி அளவு உள்ள பிரெட் துண்டுகள் முழுவதையும் சேர்த்துக்குங்க. துண்டுகள் நல்லா குலைந்து போகாமல் மெதுவாக கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த ப்ரெட்டு சிறிது கூட உடையாமல் மசாலாவோட நல்லா கோட்டாகி நல்லா கலந்து வந்துருச்சு. தீயிலேயே 1 to 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. இப்பொழுது பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க. கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும்போது கொத்தமல்லி இலைகளினுடைய ஃப்ளேவர் முழுவதும் நல்லா பிரெட் பொடிமாஸில் இறங்கி அதிக சுவையை கூட்டி கொடுக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை பிரெட் பொடிமாஸ் முழுவதும் நல்லா படும்படி நல்லா தூவி விட்டுருங்க. மிளகுத்தூள் பிரெட் பொடிமாஸில் நல்லா கலந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க.
தேவைப்பட்டால் தூள் உப்பை இப்போவே சேர்த்துக்குங்க, இல்லைன்னா மீண்டும் சேர்க்க முடியாது. மிக சுவையான அல்டிமேட்டான பிரெட் பொடிமாஸ் ரெடியாகி வந்துருச்சு. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு இல்லாமல் ஒரு முறை இந்த பிரெட் பொடிமாஸ் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாஸ்க்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லோருக்கும் ஒரு டிஃபனாகவும் காலையில் செஞ்சு கொடுக்கலாம். இவ்வளவு சுலபமான பிரெட் பொடிமாஸை ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான பிரெட் பொடிமாஸ் ரெடியாகி வந்துருச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாங்களா? சுலபமான சுவையான பிரெட் பொடிமாஸை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா? பாய் பாய்.